உனக்கு கொடுத்ததான இந்த கிருபையின் காலங்களில் நீ மனம் திரும்பாமல் போனது என்ன? அடுத்து வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு உன்னை ஆயத்தப்படுத்திக்கோ. அவர் பர்வதங்களை உருவாக்கினவர், காற்றை சிருஷ்டித்தவர், மனுஷனுடைய நினைவு இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவர், விடியற் காலத்தை அந்தகாரமாக்குகிறவர், பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களிலே உலாவிக் கொண்டிருக்க ஆளுகை செய்கிறவர், சேனையின் தேவனாய் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பயப்பட மாட்டாயா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கரங்களை வைத்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிகளில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிகளில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை வைத்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமோஸ் 4ஆம் அதிகாரம். சமாரியாவின் மலையுள்ள பாசானின் மாடுகளே, அப்பாடி யாரை சொல்றாரு? நம்ம மக்களை தான் சொல்றாரு. ஆண்கள், ஆண் காளைகள்ங்கிறாங்கல்ல, மாடுகளே கேளுங்க. என் மாடுகளே, நீங்கள் தரித்திரரை ஒடுக்குறீங்க. உன்னை விட ஏழைகளை ஒடுக்கி எளியவர்களை நொறுக்கி அவருடைய எஜமான்களை நோக்கி நாங்கள் குடிக்கும்படி கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறீங்க. இது இந்த பாசாந்த மாடு படுத்துக்கிட்டே அடுத்தவங்கள்ட்ட மிரட்டி, பணக்காரங்களை மிரட்டி சாப்பிடுகிற ஒரு ரவுடி கூட்டம். அவங்கள சொல்கிறாங்க, எங்களுக்கு கொடு, நீ எதுவும் கொடுக்க வேண்டாம், அவங்கள்ட்டேருந்து வாங்கி கொடு. நிறைய வட்டி வாங்குறவன் அவ்வளோ வட்டி அவனுக்கு இல்லை, அவனுக்கு மேலே இன்னொருத்தனுக்கு யாருக்கோ ஒருத்தனுக்கு இந்த வட்டியை வசூல் பண்ணி கொடுக்குறான் பாருங்க, அவனுக்கு கொஞ்சம் காசை கொடுத்துட்ருக்குறான். கொடுமை. 2ஆம் வசனம், கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை துறடால பிடிப்பார், மீன் பிடிக்கிற தூண்டில் எடுத்துக்கொண்டு போகணும்னு கர்த்தர் சொல்கிறார். பரிசுத்தத்தை சொல்கிறார், பரிசுத்தத்தை நிலைநாட்டுவேன்னு சொல்கிறார். அப்படி ஒவ்வொருவனும் அரண்மனைக்கு சுமந்து கொண்டு போவதை எறிந்து விட்டு தனக்கு எதிரான திறப்பு வழியாக புறப்பட்டு போவீர்கள், ஓடி போவீங்கிறார். ஏன்னா எல்லா பக்கமும் சுவர் உடஞ்சி விழுந்துடும். உயிர் படைச்சா போதுன்னு எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு ஓடுவீங்க. பெத்தலுக்கு போய் துரோகம் பண்ணுங்க, அங்கே இருக்கிற கண்ணுக்குட்டியை போய் கும்பிடுங்க, போங்க. கில்காலுக்கு போய் அங்கே துரோகம் பண்ணுங்க, அங்கே போய் விக்கிரகாராதனை பண்ணுங்க. காலை தோறும் உங்கள் பலிகளையும் 3ஆம் வருஷம் தசமபாகனை செலுத்துங்க, போய் அங்கே போய் செலுத்துங்க. யாருக்கு? தேவனுக்கு இல்லை, விக்கிரகங்களுக்கும் தேவன் இல்லாதவற்றுக்கும் போய் செலுத்துங்க. புளித்தமாவோடு சோத்திர பலி தூபம் காட்டுங்க, உற்சாகப்படி தெரியப்படுத்துங்க. சிறைப்பத்திரரே, இப்படி செய்வது தான் உங்களுக்கு பிரியம். என்னவா? புளித்த மாவோடு ஸ்தோத்திர பலி. என்ன அர்த்தம்? பாவத்தோட ஸ்தோத்திரம் பண்ணுறான், பாட்டு பாடுறான், பாவம் புளித்த மாவு அவனுக்குள்ள இருக்கு. கர்த்தர் அருவருக்கிறார். உற்சாக பலி, பயங்கரம் உற்சாகம், ஆமாம்.
உற்சாகம் இருக்குது, உணர்ச்சிகள் இருக்குது, உணர்வுகள் ரொம்ப ஓவராக இருக்குது. உணர்ச்சிகள்லாம் பயங்கர உற்சாகம், பயங்கர சத்தம். இப்படி தான் செய்யணும், இதான் உனக்கு பிரியமாக இருக்குதா? உங்களுக்கு தான் பிரியம், கர்த்தருக்கு அது பிரியம் இல்லை. எவ்வளோ பெரிய வார்த்தையை பார்த்தீங்களா? அந்த 5ஆம் வசனத்தை பாருங்கள். புளித்த மாவோடு ஸ்தோத்திர பலி, அதெல்லாம் அருவருப்பு, அசிங்கம். கர்த்தர் அருவருக்கிறார். ஆகினால் ஒன்று செய்கிறேன், உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வை கொடுக்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? திங்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சோறு நான் பட்டினி போடுவேங்கிறார். அதையும் அழகாக சொல்கிறார் பாருங்க. பற்களுக்கு ஓய்வு கொடுத்துட்டுமா? ரொம்ப நீ சாப்பிட்டு சாப்பிட்டு பல் வலிக்கும், இனிமேல் உனக்கு சோறு கிடையாது போ. உங்கள் ஸ்தலங்களை எல்லாம் அப்ப குறைவை கட்டளையிட்டுட்டேன், அவ்வளோதான். ஏன்? ஆகிலும் இவ்வளோ சொல்கிறேனே, இவ்வளோ உங்களை நெருக்கடி கொடுக்குறேனே, என்கிட்ட என்னிடத்தை திரும்பாமல் போனீங்களேன்னு கர்த்தர் சார். ஏன் என்கிட்ட திரும்பக்கூடாது? ஏன் நீ மனம் திரும்பக்கூடாது? இவ்வளோ கஷ்டப்படுற இல்லை, இவ்வளோ வேதனைப்படுற இல்லை, இவ்வளோ வருத்தப்படுற இல்லை, இவ்வளோ நெருக்கப்படுகிறாய் அல்லவா? இவ்வளோ தூரம் நீ மனம் உடைஞ்சு போகிறாய் அல்லவா? உன் பற்களுக்கு ஓய்வு கிடைச்சிச்சா? ஓய்வுன்னு ஆகிப்போச்சு இல்லை, உனக்கு குறைச்சலையும் ஆமாம் அப்போ தாட்சியும் அனுபவிக்கிறாய் அல்லவா? ஏன் என்கிட்ட திரும்பக்கூடாது? அப்புறம் இதுவும் அல்லாமல் அறுப்பு காலம் வர இன்னும் 3 மாதம் இருக்கும்போதே நான் மழையை தடுத்துட்டேன். தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்கிறேன், மழையை தடுத்துட்டேன். ஒரு பட்டணத்தில் மழை பெஞ்சது, இன்னொரு பட்டணத்தில் மழை பெய்யாமல் இருக்க பண்ணு. ஒரு வயலில் மழை பெஞ்சது, மற்ற வயலில் காஞ்சி போச்சு. மனுஷங்கள்லாம் பட்டணங்களில் மனுஷர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்து தாகம் தீர்த்து கொள்ளவில்லை. இப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்து பார்க்குறாரு. தண்ணி தாகம், பஞ்சம் வந்துச்சு, வறட்சி வந்துச்சு, திரும்புவாங்கன்னு பார்க்குறாரு, திரும்ப காணோம். 9ஆம் வசனம், கருக்காய் விஷப்பணியால் தண்டித்தேன், திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒளிவு மரம் மிகுதியும் பச்சைப்புழு அரித்து போட்டுருச்சு, ஆனாலும் திரும்பாமல் போனீங்களே. அதை உணர வேண்டாமாங்கிறாரு. உனக்கு கஷ்டம் எதுக்காக? கஷ்டத்தை அனுமதிக்கிறாரு? ஏன் பாடுகளை அனுமதிக்கிறாரு? ஏன் நியாய தண்டனையை அனுபவிக்கிறாரு? ஏன் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறாரு? ஏன் ஆண்டவர் நம்மளை கடிந்து கொள்கிறாரு? நான் மனம் திரும்புவதற்காகத்தானே. பஞ்சம் வந்துச்சு, திருந்தலை. வறட்சி வந்தது, திருந்தலை. அதன் பின்பதாக அங்கே அவங்க மழை இல்லாமல் போயிடுச்சு. அது மாத்திரம் இல்லை, அவங்களுடையதான விளைச்சல் அது எல்லாம் ஸ்தோத்திரம், அதெல்லாம் கொள்ளை நோய் வந்து போச்சு, பூச்சிகள் வந்துச்சு, கெட்டு போச்சு, அதுக்கும் திருந்தலை. கொள்ளை நோய் அனுப்புனாராம், வாலிபர்கள் செத்து போனாங்களாம் யுத்தத்தில், குதிரைகள்லாம் போச்சான், பாளையத்தில் நாற்றத்தை ஏற பண்ணாராம், ஆனாலும் மனம் திரும்பலைங்கிறார். ஆனாலும் என்னிடத்தில் திரும்பாமல் போனீங்களே. 11ஆம் வசனம், சோதோமையும் குமாராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன், ஆனாலும் நீங்கள் அக்கினி என்று பறிக்கப்பட்ட கொல்லியை போல இருந்தீங்க, உங்களை தப்புவித்த, நீங்கள் என்ன திரும்பலையே. என்னெல்லாம் சொல்கிறார் பாருங்க, என்னெல்லாம் சொல்கிறார். அடித்த, ஆனால் உங்களுக்கு இல்லாமல் ஆக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. உங்களை நான் துரத்தினேன், ஆனாலும் நீ இல்லாமல் போகணும்னு நான் நினைக்கல. உன்னை நான் நிர்மூலமாக்கலை, முற்றிலுமாய் உன்னை அகற்றி விடலை. ஆனால் நீ மனம் திரும்பாமல் போன, என்னிடம் திரும்பாமல் போனீங்களே சொல்லிட்டு 12ஆம் வசனம் சொல்கிறார். ஆகையால் இவ்வளோ மனக்கடினமாக இருக்கிறபடினால, இவ்வளோ மனக்கடினம் உனக்குள்ள இருக்கிறபடினால, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு அடையாளமும் உன்கிட்ட இல்லாமல் இருக்கிறபடினால, நீ உன்னை நீயே நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறபடினால, உன்னை நீயே நீதிமானாக, உன்னை நீயே பரிசுத்தனாக பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறபடினால நான் செய்ய போகிறத சொல்கிறேன். நான் செய்ய போகிறதுக்கு அவன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படும். இது இல்லை இப்போ வந்திருக்கிறதான தண்டனை, அது ஒரு தண்டனையே இல்லை. இனி நேரடியாக சந்திக்க போகிற அந்த அந்த பெரிய நியாய தீர்ப்புக்கு ஆயத்தப்படு. உனக்கு கொடுத்ததான இந்த கிருபையின் காலங்களில் நீ மனம் திரும்பாமல் போனது என்ன? அடுத்து வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு உன்னை ஆயத்தப்படுத்திக்கோ. அவர் பர்வதங்களை உருவாக்கினவர், காற்றை சிருஷ்டித்தவர், மனுஷனுடைய நினைவு இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவர், விடிய காலத்தை அந்தகாரமாக்குகிறவர், பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களிலே உலாவிக் கொண்டிருக்க ஆளுகை செய்கிறவர், சேனையின் தேவனாய் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பயப்பட மாட்டாயா? மனம் திரும்ப மாட்டாயா? உன் பாவங்களை அறிக்கையிட்டு அவள் மனம் திரும்பி கர்த்தரண்டை வந்து ஆமென் ஸ்தோத்திரம், இனி அவருடைய பரிசுத்தத்திற்கும் அவருடையதான நீதிக்கும் உன்னை அர்ப்பணித்து அவர் அறிகிற அறிவிலையும்
நீதி மார்க்கத்திலையும் நடக்க உன்னை அர்ப்பணிப்பாயானால் எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை மறுபடியும் தூக்கி நிறுத்த கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். ஆமேன், ஆமேன். God bless you. ஆமோஸ் 4வது அதிகாரத்தை இதில் பார்க்குறோம். அவங்களுடையதான பாவங்களை குறித்து நம்ம அதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறத பார்க்குறோம். தரித்திரரை ஒடுக்கிறது, எளியவர்களுக்கு அந்த நொறுக்குதலை உண்டாக்குகிறது, நாங்கள் குடிப்பதற்கு கொண்டு வாருங்கள் என்று அவர்களுடைய எஜமான்களுக்கு சொல்லுகிறதான காரியங்களை பார்க்குறோம். இப்படிலாம் நீங்கள் செய்கிறதுனால, அது மாத்திரம் இல்லை, பெத்தேலில் போய் துரோகம் பண்ணுறீங்க, கில்காலில் என்ன செய்கிறீங்க, அந்த துரோகத்தை பெருக பண்ணுறீங்க, காலைதோறும் பலியான செலுத்திடுறீங்க. ஆமாம், நீங்கள் தசமபாகம் 3 வருஷத்துக்கு ஒருத்தர் தசமபாகத்தை கொண்டு வந்து கொடுத்துட்றீங்க. புளிப்புள்ள மாவை என்ன செய்கிறீங்க, எனக்கு ஸ்தோத்திர பலியாக செலுத்துறீங்க. ஆகையினால நான் என்ன செய்ய போகிறேன், உங்கள் மேலே பஞ்சத்தை வருவிப்பேன், தண்ணீர் பஞ்சம் உண்டாகும், கடுக்காயினால் விஷப்பனியினால் உங்களை நான் தண்டிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பச்சை புழு உங்களுடையதான எல்லா விருட்சங்களையும் பட்சித்து போடும் என்று சொல்லுகிறார். கொள்ளையினையும் பட்டயமும் வரும்னு சொல்லுகிறார். ஆமீன். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, மனம் திரும்புங்க, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுங்கள். இந்த நாள் ஆண்டோட சமூகத்தில் அப்பா இரக்கமும் கிருபையும் இருந்துதான் எங்கள் நல்ல பிதாவே, கர்த்தாவே, இந்த நாட்களில் நாங்கள் படுகிற பாடுகள் எல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். பஞ்சம் ஒரு பக்கம், தண்ணீர் இல்லாத ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, விஷப்பனினால் நீர் பாதிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை, கர்த்தாவே, விளைச்சலையும் நீர் அழித்து போடுகிற பாவத்தின் நிமித்தமாய் இவைகளை செய்கிற தேவன் ஆண்டவரே. கொள்ளை நோய் பட்டயமெல்லாம் வரும்னு நாங்கள் பார்க்குறோமே அப்பா. ஏசப்பா, இவைகளுக்கெல்லாம் நாங்கள் தப்ப அப்பா உண்மை சந்திக்க ஆயத்தமுடையவர்களாய் காணப்படுவது வச்சிங்க. கர்த்தா, பாவத்தை விட்டு சுத்தமாக்கி கொண்டு அப்பா மனம் திரும்புதலை அப்பா ஸ்தோத்திரம் அப்பா நீர் எதிர்பார்க்கிற மனம் திரும்புதல் இடத்துல காணப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தி தேவனே எங்களை உமக்கு உகந்தவர்களாக மாற்றி இப்படிப்பட்டதான தண்டனைக்கு எங்களுடைய தேசத்தையும் எங்கள் ஜனத்தையும் அப்பா நீர் அப்பா விலக்கி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவருடைய பாவங்களை உணர்ந்து மனம் திரும்ப அப்பா கிருபை தார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவார் என்று சொல்லப்பட்டபடி கர்த்தாவே, உம்முடைய அப்பா இரக்கம் உடைய பிள்ளைகள் கிடைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தயவாய் பொறுத்து, தயவாய் மன்னித்து உம்மண்டையில் சேர்த்துக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.